இடம் வாங்கலாம். இல்லை பழைய சொத்து விற்றுட்டு வாங்கலான்னு ஐடியா இருக்கிறவங்க, ரொம்ப நாளாக அந்த பழைய நிலம், சொத்து, பிளாட் விற்க முடியலன்னு கண்டிப்பாக இந்த மாதிரி விற்றே தீரும். அதை வைத்து நீங்கள் வேறு இடம் வாங்கலாம், ஒரு வீடு கட்டலாம். அதனால் இடத்து மூலிமா ஒரு ஆதாயம் கண்டிப்பாக இருக்கிறது என்று சொல்லும்போது அதோடைய மதிப்பும் கூடும். உங்களுக்கு விவசாயம் செய்பவர்களுக்கும் விவசாயத்தில் நிலத்தில் நல்ல ஆதாயம் லாபகரமாக இருந்த மாதம் அமைக்கிறது. எதிர்பாராத பண ஒரு லாபம் விவசாயத்திலேருந்து கிடைக்கும். தடங்களான இந்த அரசு வேலைக்கு எவ்வளவோ பரீட்சை எழுதிட்டோம், எவ்வளோ கோயில் குளம் போயிட்டு வந்துட்டோம், வேலை கிடைக்கல. கண்டிப்பாக அந்த மாதம் உங்களுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். 2 மாதம் கண்டிப்பாக அரசு வேலையில் போய் ஜாயின் பண்ணுறீங்க. அரசு வேலைகளும் ப்ரொமோஷன் கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கும், ஆதாயம் நல்லா இருக்கிறது. அதனால் நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்திங்க. வெளிநாடு போகிற நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக போகலாம். வெளிநாட்டு மூலம் உங்கள் நண்பர்கள் ஒரு ஆதாயம் கிடைக்கிறது. இதுவரையிலும் சாமியே கும்பிடாத இருந்தவங்க நீங்கள் இன்னும் சாமி விழுந்து விழுந்து கும்பிடுவீங்க. சாமி மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாத இருந்த நீங்கள் ஃபுல்லாக நம்பிக்கையோடு செய்வீங்க. அந்த நம்பிக்கை செய்யும்போது அதனோட பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீக டூர் சிறப்பாக இருக்குது. வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் சிறப்பாக இருக்கிறது. சொகுசு வண்டியில் ஏசி காரு, ஏசி பஸ்ஸு, ஏரோப்ளான் இந்த மாதிரி சொகுசு வாகனம் மேற்கொள்ள போகிறீங்க. மார்ச் மாத பலன்கள் இம்மாதம் எவ்வாறு இருக்கப் போகிறது, என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது பாருங்கள், விரிவாக பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 8இல் அமைந்திருக்கார். அதாவது 1க்கும் அவரே, 6ஆம் வீட்டுக்கு அதிபதியும் அவரே. 1க்கும் 6க்கும் உடையவன் உங்கள் ராசிக்கு 8இல் அமைந்திருப்பது உங்களுக்கு திடீர் யோகமே என்று சொல்லலாம். அதாவது திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசியில் 8இல் செவ்வாய் இருப்பது அதாவது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு துணிச்சல், அசல்ட்டு தைரியத்தை கொடுத்து அதனால் சில சிக்கலை கொண்டாந்து கொடுத்து விடுவார். அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளவும். ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. அதனால் ஆரோக்கிய கவனத்தை கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். அதேபோல் நிலம் வாங்குவது யோகம் இருக்கிறது. பிளாட் வாங்கும் யோகம் இருக்கிறது. சொத்து மூலியமாலும் இடத்து மூலியமாக ஒரு ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. இடம் வாங்கலாம். இல்லை பழைய சொத்து விற்றுட்டு வாங்கலான்னு ஐடியா இருக்கிறவங்க, ரொம்ப நாளாக அந்த பழைய நிலம், சொத்து, பிளாட் விற்க முடியலன்னு கண்டிப்பாக இந்த மாதிரி விற்றே தீரும். அதை வைத்து நீங்கள் வேறு இடம் வாங்கலாம், ஒரு வீடு கட்டலாம். அதனால் இடத்து மூலிமா ஒரு ஆதாயம் கண்டிப்பாக இருக்கிறது. நிலம் என்று சொல்லும்போது அதோடைய மதிப்பும் கூடும். உங்களுக்கு விவசாயம் செய்பவர்களுக்கும் விவசாயத்தில் நிலத்தில் நல்ல ஆதாயம் லாபகரமாக இருந்த மாதம் அமைக்கிறது. எதிர்பாராத பண ஒரு லாபம் விவசாயத்திலிருந்து கிடைக்கும். விவசாய பயிர் மூலம் கிடைக்கும். விவசாயத்தில் பயன்படுத்தும் பண்ணையில் வைத்திருக்கும் மாடு, ஆடு, கறவை மாடு, பால் வளம் இதன் மூலயமா நல்ல ஆதாயம் இருக்கிறது. இல்லை காளை மாடு, ரேஸ் மாடு எதாவது வைத்திருந்தீங்களானா அதுவும் நல்ல ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது. அதனால் விவசாயத்திலும் விவசாய பொருட்களாலும் வீட்டில் வளர்க்கும் ஆடு மாடாலும் நல்ல லாபம் இந்த மாதத்தில் இருக்கிறது. சிறப்பாக இருக்கிறது. எப்படி சிறப்பாக இருக்கிறது. விருச்சிகராசி அன்பர்கள் யாராவது அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிங்களாக கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். நாள்பட்ட தடங்களான இந்த அரசு வேலைக்கு எவ்வளோ பரீட்சை எழுதிட்டோம், எவ்வளோ கோயில் குளம் போயிட்டு வந்துட்டோம், வேலை கிடைக்கல. கண்டிப்பாக அந்த மாதம் உங்களுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். 2 மாதம் கண்டிப்பாக அரசு வேலையில் போய் ஜாயின் பண்ணுறீங்க. அரசு வேலைகளும் ப்ரொமோஷன் கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கும், ஆதாயம் நல்லா இருக்கிறது. அதனால் நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்திங்க. வெளிநாடு போகிற நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக போகலாம். வெளிநாட்டு மூலம் உங்கள் நண்பர்கள் ஒரு ஆதாயம் கிடைக்கிறது. வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களும் சிறப்பாக இருக்கிறது. பல நாள் வேலையாக செஞ்சு கொண்டு இருப்போம். நாம் ஒரு நாளைக்கு ஓனர் ஆக மாட்டோமா? ஒரு சின்ன கடைக்காவது ஓனர் ஆக மாட்டோமா? ஒரு சின்ன தொழில் எதுவும் செய்ய மாட்டோமா? வாழ்நாள் பொழுதும் இப்படியே வேலை செஞ்சால் தான் ஓட்ட நம்ம காலத்தை என்று வருத்தப்படும் விருச்சிகராசி அன்பர்கள் கண்டிப்பாக சுய தொழில் தொடங்கலாம். எது வேணாலும் சரி, உங்களால் முடிஞ்ச தொழில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்த தொழிலை சொல்லலாம். அது லாபகரமாக வெற்றிகரமாக அமையும். உங்கள் ராசிக்கு 5இல் இருக்கும்
ராகு பகவானால், சுக்கிரன், புதன் காம்பினேஷனால் பிள்ளைகள் கண்டிப்பாக வேலைக்கு போவார்கள். அவர் சம்பாதிச்சு உங்கள் கையில் கொடுப்பாங்க. பிள்ளைகளால் ஆதாயம். பிள்ளைகள் படிப்பார்கள். பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்பார்கள். உங்கள் பிள்ளைகள் காதல் செய்யும் உங்கள் பிள்ளைகளை கூட உண்மையை உங்கள் கூட சொல்லி முறைப்படி கல்யாணம் பண்ணி வேணும் கேட்பார்கள். நீங்கள் சிறப்பாக இது செய்யலாம். புத்திர பாக்கியம் வேண்டி காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் அந்த மாதம் உண்டு. நாள் பட்டு காத்து கொண்டு இருக்கணும் கண்டிப்பாக உண்டு. அதனால் உங்களுக்கு வருத்தப்பட வேண்டாம். சமுதாயத்தில் ஒரு நல்ல பேரும் புகழும் அந்தஸ்தும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் எதிர்பாராத நல்ல நல்ல விஷயங்கள் செய்ய போகிறீர்கள். உங்களுடைய தனி திறமையை வெளிக்காட்ட போகிறீங்க. அதனால் உங்களை பெற்றோருக்கும் சரி, உங்கள் சமுதாயத்துக்கும் உங்கள் ஊர் மக்களும் பாராட்டுற அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ள போகிறீங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. நடனம், சினிமா துறையில் இருப்பவர்கள் எந்த செக்ஷனில் சினிமா துறையில் அவங்க எந்த பிரிவில் இருந்தாலும் அதில் அவங்களோட தனித்திறமை வெளிப்படுத்தி வெற்றி பெற்று 4 பேருடைய பாராட்டும் புகழும் பெறப்போகிறீங்க. அதனால் யூடியூப் நடத்தி கொண்டிருக்கும் யூடியூப் சேனல்காரர் கூட 1க்கு 2 யூடியூப்பு 3 டிவி ஓப்பன் பண்ண போகிறீங்க. அதனால் ஆதாயம் பெருகும். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ல் அமைந்திருக்கும் குரு பகவான் கண்டிப்பாக நீங்கள் செல்வ செழிப்பு, நகை பொருள் வாங்கிறதுக்கெல்லாம் ஒரு யோகத்தை தரப்போகிறார். குடும்ப பெண்கள் யாராவது நகை வாங்கணுன்னா அந்த மாதம் வாங்கலாம். நீங்கள் இல்லை அடகு வைத்து தான் அந்த நகை மீட்கத்தெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. கடனை அடைக்க வேண்டிய மாதம் இந்த மாதம். ஏகப்பட்ட கடனில் போராடிட்டுருக்கீங்களா? கடன் தவிக்கிறீங்களா? கடன் தொல்லை தாங்க முடியலையா? கடங்கிற தொல்லை தொந்தரவு இந்த மாதம் விலகும். உங்களால் முடிந்தளவு கடனை அடைக்கப் போகிறீர்கள். பொருளாதாரத்தில் வீட்டுக்கு வேண்டிய பொருள் உபகரணங்களும் வாங்க போகிறீங்க. வீட்டுக்கு டிவி, ஃப்ரிட்ஜு, சோஃபா செட்டு எதுனாலும் நீங்கள் வாங்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ல் செவ்வாய் இருப்பது. வண்டி வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கை தேவை. கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்ட வேண்டும். சின்ன சின்ன அடிப்படை மேலே ஒரு வாய்ப்பு காட்டுறதுனால ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. வேகத்தை குறையுங்க, நிதானத்தை கடைப்பிடிங்க, இரவு நேரம் டிரைவிங்கை குறையுங்க. இது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டு வைங்க, உங்களுக்கு இன்சூரன்ஸ் போடுங்க, பிள்ளைகளுக்கு இன்சூரன்ஸ்லாம் கட்டத்துக்கு இந்த மாதம் நல்லா அருமையாக இருக்கிறது, சாதகமாக இருக்கிறது. அதனால் வண்டி வாகனத்தில் கவனமும் தேவை. உங்கள் ராசிக்கு 11ல் கேது பகவான் இருப்பது. இதுவரையிலும் சாமியே கும்பிடாத இருந்தவங்க நீங்கள் இன்னும் சாமி விழுந்து விழுந்து கும்பிடுவீங்க. சாமி மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாத இருந்த நீங்கள் ஃபுல்லாக நம்பிக்கையோடு செய்வீங்க. அந்த நம்பிக்கை செய்யும்போது அதனுடைய பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீக டூர் சிறப்பாக இருக்குது. வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் சிறப்பாக இருக்கிறது. சொகுசு வண்டியில் ஏசி காரு, ஏசி பஸ்ஸு, ஏரோப்ளான் இந்த மாதிரி சொகுசு வாகனம் மேற்கொள்ள போகிறீங்க. அதனால் ஆன்மீகத்தால் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. ஒரு கோயில் கட்ட அபிஷேகம், கோயில் கும்பாபிஷேகம் பார்க்க யோகம், கோயிலுக்கு ஒரு நன்கொடை கொடுக்குற யோகம்லாம் இந்த மாதம் ரொம்ப அனுகூலமாகவும் சாதகமாக இருக்கிறது. இல்லை நீங்களே ஒரு கோயில் கட்ட நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு உண்டான ஏற்பாடு செய்யலாம். அதனால் உங்களுக்கு கோயில் வழிபாடு, கோயில் சம்மந்தப்பட்ட வேலைகள், கோயிலில் ஒரு சின்ன ஒரு தொண்டாக ஒரு வேலை செஞ்சிங்கன்னா வச்சுக்கோ, அது மிகப்பெரிய புண்ணியம். உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றிவிடும். பொதுவாக இங்கே கோவப்படுவோம் நீங்கள், துணிச்சலாக இருக்கிறோம் நீங்கள், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க, 4 பேருக்கு துரோகம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற நீங்கள், உங்களுடைய தெய்வ அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்களை போகிற ஒரு வல்லவர், வாரி வழங்கும் வல்லவரை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு இரக்க குணம் உண்டா. நீங்கள் எதுவுமே சரி அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு அதிசயங்களை கொண்ட விருச்சிகராசி அன்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது அரசு வேலையில் யூனிஃபார்ம் கூட அரசு வேலையில் தான் உங்களுக்கு இருப்பீங்க. அதனுடைய ஆதாயம் மேன்மையாக இருக்கும். பலன் பல மடங்கு பெருகும். ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, பள்ளி மாணவர்களுக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாம் உங்களுக்கு சில தோஷங்களை விலக்கிவிடும். திருமணமே இருந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு
அனைத்து தோஷங்களும் விலகி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக தோஷங்களை விலகி திருமணம் கைகூடும். சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக வீட்டில் நடக்கும். எப்படி திருமணம் கைகூடி சுப நிகழ்ச்சி நடக்கும். மறு திருமணம் 2ஆம் தரம் திருமணம் செய்கிறவங்க கூட ஏற்கனவே பிரிஞ்சுங்க ஒன்றா சேரலாம். இல்லை வேறு திருமணம் 2வது செய்திருந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. மறு திருமணம் செய்து கொள்ளலாம். ரொம்ப டாப்பாக இருக்காது நேரம். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்யலாம். முதல் வாழ்க்கையே இப்படி கஷ்டத்தில் போயிடுச்சு, 2வது நம்ம வாழ்க்கை தேவையான்னு யோசனை பண்ணுறீங்க. அந்த யோசனையே தேவையில்லை. சிறப்பாக இருக்கிறது. மறு திருமணம் செய்து கொள்ளலாம். அப்பா அம்மா சொல்படி கேட்டு நடந்துங்கள். அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். விருச்சிக அன்பர் சில வேலையில் இருந்தால் வேலையில் சில கஷ்டங்கள் வரும். விஆர்எஸை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடலாமா, வேலையை விட்டு வந்துடலாமா இப்படிலாம் எண்ணம் தோன்றும். கற்பனைகள் வரும். யாராவது சொல்லுவாங்க. குடும்ப சூழ்நிலையில் கடன் தொல்லையால் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துடலாம், வர காசை வச்சு கடன் அடைச்சிட்டு இருக்கலாம்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி வேலையை விடாதீங்க. விஆர்எஸ் கொடுக்குற எண்ணத்தை முதலில் எடுத்து விடுங்கள். விஆர்எஸ் கொடுக்காதீங்க, வேலையை விட்டு வராதிங்க. கூடுமூலம் போராடி ஜெயிச்சு காட்டுங்க. நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கை துணையாரிடம் ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடு அடிக்கடி சண்டை வருதா, வீட்டில் ஒன்று கெட்ட சக்தி இருந்ததுன்னா அதை ஓட்டிடுங்க. அதனாலே குடும்பத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் உங்களுக்கு. குடும்ப நாளில் வெள்ளிக்கிழமை நாளோ இல்லை ஞாயிற்றுக்கிழமை நாளிலோ இல்லை ஒரு செவ்வாய்க்கிழமை நாளிலோ பசுமாட்டு கோமியம் வீட்டில் தெளித்து சாம்பிராணி புகையை நல்லா புகை வீடு முழுக்க காட்டுங்க. வீட்டுக்குள்ள ஒரு கெட்ட சக்தி வெளியேறும். தேவையில்லாத குடும்ப சூழ்நிலைகள், குடும்ப சங்கடங்கள், குடும்பத்தில் இருக்கிற அந்த குடும்ப ஒற்றுமைகள் எல்லாம் விலகி குடும்பத்தில் நல்லது நடக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மனசாமல் விலகும். அதனால் விருச்சிக ராசி அன்பர்கள் கூடுமான வரையில் நட்பு வட்டாரத்தை தவிர்த்து இருப்பது நல்லது. நண்பர்களுக்கு பணம் கொடுப்பது மறுபடியும் வராது. அதெல்லாம் சண்டை தான் வரும், காசு வராது. அதனால் கூடுமான காசு கொடுக்கும் பழக்கத்தை அறவே நிறுத்தி விடுங்கள். அளவுக்கு அதிகமாக கடனும் வாங்காதீர்கள். அதனால் இந்த மாதம் கடனை அடைக்கிற யோகம்லாம் இருக்கிறது. கடனை அடைத்து விட்டு எந்த அளவு நீங்கள் நிம்மதியாக நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நீங்கள் போனீங்களாக்கா எந்த பிரச்சனையும் வராது. தேவையில்லாமல் இந்த இல்லீகல் உறவு கட் பண்ணுங்க. இல்லீகல் நட்பு கட் பண்ணுங்க. தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் நட்பட்டதை பழகிட்டு விட்டீங்களாக்கா அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.